குருபியோ நமக. இந்த அழகான மாலை வேளையில் இந்த சலங்கை பூஜை நன்னிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் ஷரண்யாஸ் நிருத்ய வித்யாலயா சார்பாகவும் இன்றைய நடனமணிகளின் பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சலங்கை பூஜை என்பது பரதநாட்டிய மாணவிகளின் பயிற்சியில் ஒரு முக்கிய கட்டமாகும். இது மாணவிகளின் கலை பயிற்சியை முழுமையாக மேம்படுத்தி அவர்களை திறமையான கலைஞர்களாக உருவாக்கும் ஆரம்ப கட்டமாகும். இந்த நிகழ்வின் மூலம் அவர்களின் அர்ப்பணிப்பு, பயிற்சி மற்றும் திறமையை நாம் கண்டு ரசிக்கப் போகிறோம். சுகன்யா, முதலாவது நிகழ்ச்சி மலர இருப்பது புஷ்பாஞ்சலியா? ஆமாப்பா, அதுவே பரதநாட்டியத்து நிகழ்ச்சியின் தொடக்கமாகும். கலைஞர்கள் தங்கள் ஆற்றலை மலராக இறைவனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வாகும். சரியாக சொன்னாய். அது எப்படி மொட்டுக்கள் பூவாக மலர்வதைப் போல இல்லையா? அழகான உமைதான். இதுவே இறைவனை வழிபடத் தொடங்கும் நிகழ்ச்சியாகும். பரதநாட்டியம் பொதுவாக பல தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்பதை இதோட சிறப்பு. ஒவ்வொரு தொடக்க நிகழ்ச்சிக்கு அதற்கு ஒரு சிறப்பு அர்த்தம் உண்டு. பூமாதேவி, இறைவன், குரு மற்றும் பார்வையாளர்களின் அருளை பெறும் விதமாக நம் கலைஞர்கள் அங்கே நிகழ்ச்சியை துவங்குகிறார்கள். ஜன்னக்கிட்டதாம் தத்தித்தாம் தத்தித்தாம் தஜனக்கிட்டதகதாம் ஜனக்கிட்ட ஜனக்கிட்டதாம் ஜனக்கிட்ட ஜனக்கிட்டதக 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 ஜன்னக்கிட்டதாம் தத்தித்தாம் தத்தித்தாம் தஜனக்கிட்டதகதாம் ஜனக்கிட்ட ஜனக்கிட்டதாம் ஜனக்கிட்ட ஜனக்கிட்டதகதாம் தாம் தாம் ததித்தாம் ததீம் தீம் தீம் தண்டத்தாம் ததோம் தோம் தோம் ஜனுத்தாம் தனம் நம் நம் திமித்தாம் ததாம் தாம் தாம் ததித்தாம் ததீம் தீம் தீம் தண்டத்தாம் ததோம் தோம் தோம் ஜனுத்தாம் தனம் நம் நம் திமித்தாம் ததாம் தாம் தாம் ததித்தாம் ததீம் தீம் தீம் தண்டத்தாம் ததோம் தோம் தோம் ஜனுத்தாம் தனம் நம் நம் திமித்தாம் ததாம் தாம் தாம் ததித்தாம் ததீம் தீம் தீம் தண்டத்தாம் ததோம் தோம் தோம் ஜனுத்தாம் தனம் நம் நம் திமித்தாம் தததித்தாம் ததனுத்தாம் தஜனுத்தாம் ததிமித்தாம் தரிதத்தனத ஜனுதத்திமித ததிங்கிணதம் ததிங்கிணதம் ததிங்கிணத ததித்தாம் ததனுத்தாம் தஜனுத்தாம் ததிமித்தாம் தரிதத்தனத ஜனுதத்திமித ததிங்கிணதம் ததிங்கிணதம் ததிங்கிணத தஜம் 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 தன 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 தனத ஜனு 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 ஜனுத திமி 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 திமித தஜம் 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 தன 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 தனத ஜனு 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 ஜனுத திமி 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 திமித ஜம் தரி கிட தக ஜக தரி கிட தகதாம் கிட தக ஜக தரி கிட தகதாம் ஜக தரி கிட தகதாம் கிட தகதாம் கிட்டலங்கு தக ஜம் தரி கிட தக ஜக தரி கிட தகதாம் கிட தக ஜக தரி கிட தகதாம் ஜக தரி கிட தகதாம் கிட தகதாம் கிட்டலங்கு தக ஜம் தரி கிட தக ஜக தரி கிட தகதாம் கிட தக ஜக தரி கிட தகதாம் ஜக தரி கிட தகதாம் கிட தகதாம் கிட்டலங்கு தகதாம்
சரி சுகன்யா, அடுத்த நிகழ்வு என்ன? கணேச கௌத்துவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா மாலதி? ஆமாம், கணேச கௌத்துவம் என்பது விநாயகன் அருளை பெற்றுக்கொள்ளும் பாடல். நமக்கு எந்த ஒரு முக்கிய செயலை தொடங்கும் முன் விநாயகரின் வழிகாட்டுதலை பெறுவது நம் பாரம்பரியமாக உள்ளது. விநாயகர் பெருமானை வணங்குவதன் முக்கியத்துவம் என்னவென்றால், அவர் வினைகளை வேறறுக்க வல்லவர் என்பதால் எந்த செயலை தொடங்கும் போதும் அவர் அருளை பெறுவது முக்கியமாக கருதப்படுகிறது. விநாயகப் பெருமானின் அருள் பெறுவதன் மூலம் நமக்கு எதிர்பாராமல் ஏற்படும் சிரமங்கள், வினைகள் எல்லாம் தீர்ந்து வெற்றி பெற முடியும். உலகத்தையே ஆளும் சிவபெருமானின் திரிபுர தகனம் செய்ய கிளம்பிய போது அவரின் தேர் நகராமல் போனதாம். நாரதரின் அறிவுரையால் விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகே அவராலே திரிபுர தகனம் செய்யப்பட்டது. அப்படியானால் நம்முடைய அனைத்து செயல்களையும் விநாயகர் பெருமானை வணங்கியே தொடங்கினால் அது வெற்றி பெற்று நமக்கு ஆனந்தம் தரும் என்பதை இக்கதையின்படி விளக்கம் தருகிறீர்கள். ஆம், விநாயகர் பெருமான் நர்த்தன காட்சிகள் பல, அதை பற்றி நீங்கள் அறிவீர்களா? விநாயகப் பெருமானின் நர்த்தன காட்சிகள் பல கோவில்களில் உள்ளன. அதில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தில்லைவாழ் நர்த்தன கணபதியாகவும், கும்பகோணம் அதியமான் கோவிலிலும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் வலது கால் மேலே தூக்கி நடனமாடும் நிலையில் இருப்பார். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஒரு தனிப்பட்ட ஸ்தலமாக நர்த்தன கணபதி அமைந்துள்ளார். இப்படியே நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் பிள்ளைகள் எப்பொழுது ஆடுவது? அவங்க இந்த கணேச கௌத்துவத்தை ஆடி முடிக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு பழமொழியை சொல்றேன். இப்பொழுது நடனத்தை ரசிப்போமா? வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய. ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய. ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய. திக்கிட உதர தட ஜய ஜய தே கிட உதர தட கிளோ தே கிட உதர தட. ஜய ஜய ததி கை துதி கை யானை முகத்தவன் தொம் கிட கிடத்தக்க திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக்க திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினைய உக்குடுதாம் உக்கிடுதை கை தூதி கை யானை முகத்தவன் தொம் கிட கிடத்தகி திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தகி திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதாம் உக்குடுதை தரி கை தூதி கை யானை
ஆண்டவன் தொம் கிட கிட தக திக்கு தொங்க தேவ கணபதி திக்கிட கிட தக திக்கி தொங்க கணபதி கௌதுவம் கற்றவ வினய உக்குடுதா உக்கிடுதை தகுதி குத கீட தொம் கிட கிட தகிடம் தந்தி கிட தக திக்கு தாம் த அடுத்த நிகழ்ச்சியாக மலர இருப்பது ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி. பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் இடபாகத்தில் அமர்ந்தவர். அவள் பல்வேறு சக்தி பீடங்களில் தனது அருளை பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார். இதற்காக சில முக்கிய சக்தி பீடங்களும் உள்ளன. ஆமாமா, மிகவும் ஆவலாக இருக்கிறேன். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நாம் இன்னும் பலவற்றை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம் நடன மணிகள் இந்த பாட்டுக்கு ஆட ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நடனத்தை தொடங்குவோமா? सर्वमङ्गल माङ्गल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये। பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக் கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் எனதகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி கமேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி श्रीललिताम्बिकये। உழன்று திரிந்த என்னை உத்த
நிழல் என தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீதலிதாம்பிகை. துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி வாழ்ந்தாய் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா கிலாடேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீதலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி நாக கங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீதலிதாம்பிகை. அடுத்த பாடல் கண்ணனை பற்றி. கண்ணா கார்மேக வண்ணா மனதை கவர்ந்த மன்னா ஓடியாடி மனம் மகிழ வருவாய் மணிவண்ணா. யார் சொன்னது இறைவன் வரமாட்டான் என்று? ராதையை போல அழைத்துப்பார். யார் சொன்னது இறைவன் உண்ணமாட்டான் என்று? சபரியை போல் கொடுத்துப்பார். யார் சொன்னது இறைவன் உறங்க மாட்டான் என்று? அன்னை யசோதையை போல் தாளாட்டிப்பார். யார் சொன்னது இறைவன் ஆடமாட்டான் என்று? கோபியரை போல் அவனுள் கலந்துப்பார். இதோ கோபியர்களை கண்ணனை போற்றி கொண்டை மயில் தோகை பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். கொண்டையினில் மயில் தோகை குஞ்சங்கள் தொங்க வண்டு மொய்த்த கருத்த சுருண்ட கூந்தல் குலுங்க கொண்டையினில் மயில் தோகை குஞ்சங்கள் தொங்க வண்டு மொய்த்த கருத்த சுருண்ட கூந்தல்
குருவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம். குரு திருமதி சரண்யா சாய் பிரசாந்த் அவர்கள் கலைமாமணி ரங்கநாயகி ஜெயராமன் அவர்களின் முதன்மை சீடர்களில் ஒருவர். பரதநாட்டியத்தில் புகழ்பெற்ற கலைஞர், இயக்குனர் மற்றும் ஊடக பிரபலமாக உள்ளார். 1995ஆம் ஆண்டில் சென்னை ஆதம்பாக்கத்தில் ஷரண்யாஸ் நிருத்ய வித்யாலயா என்ற கலைப்பள்ளியை தொடங்கி இங்கு பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு மற்றும் வீணை போன்ற கலைகளில் 3500க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளார். அவர் நடனத்திற்கான பல பட்டங்களை பெற்றுள்ளார். அவற்றுள் சில நாட்டிய திலகம், நாட்டிய கலை சிகரம், சதிர் மாமணி, ஆடல் கலை அரசி போன்றவையாகும். அவர் 2000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளில் நிகழ்ச்சிகள் வழங்கியுள்ளார். மேலும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறந்த பங்களிப்பும் அளித்துள்ளார். 25 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் ஜெயா டிவி, விஜய் டிவி, புதுயுகம் போன்ற பல தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளார். ஊடகத்துறையிலும் நெருக்கமாக உள்ளார். CSR நடவடிக்கையாக அவரது கலைப்பள்ளியின் மூலமாக 2,65,000 ரூபாய் அடையாறில் உள்ள ஓல்டு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு நன்கொடையாகவும் அளித்துள்ளார். அவர் 2023இல் ரோட்டரி கிளப் சென்னை வழங்கிய சிறந்த பெண்களுக்கான சாதனையாளர் விருதும் பெற்றுள்ளார். இலங்கை, கம்போடியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கானா, மலேசியா, USA போன்ற பல நாடுகளில் இவர் மாணவிகளை பரதநாட்டியத்தை நிகழ்த்தியுள்ளார். அது மட்டுமின்றி மதுரை தமிழ்ச்சங்கம், பொள்ளாச்சி தமிழிசை சங்கம், டெல்லி தமிழிசை சங்கம், ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவில், வடுவுடை அம்மன் கோவில், உடுப்பி கிருஷ்ணர் கோவில், மூகாம்பிகை கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில் போன்ற பல கோவில்களிலும் நடனமாடியுள்ளார். மறந்துட்டேன் பாருங்க, தஞ்சை பெரிய கோயிலிருந்தா. இவர் மாணவிகளுக்கு நடனம் மற்றும் இசை கற்றுத்தருவதில் பெரிதும் பங்களிப்பு அளித்துள்ளார். நன்றி சுகன்யா, நீங்கள் குருவை பற்றி சொல்லிட்டீங்க. நான் இப்போ நம்ம சிறப்பு விருந்தினரை பற்றி கூறுகிறேன். நாட்டிய திலகம் திருமதி சத்யா சந்திரசேகர் நிருத்ய அபிநய நிறுவனத்தின் கலை இயக்குனர். பல மாணவர்களை நடன நிகழ்ச்சிக்கான பயிற்சி அளிக்கும் சிறந்த நடன கலைஞர் மற்றும் கலை இயக்குனர் ஆவார். சங்கீத் நட்டக் அகாடமியில் விருது பெற்று குரு ரங்கநாயகி ஜெயராமன் அவர்களின் மூத்த சீடராக தனது 10வது வயதில் தனி நடனத்திற்கு அரங்கேற்றம் நிகழ்த்தினார். கொஞ்சம் அமைதியா கேட்கலாமே, ரொம்ப சத்தம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் அவர் பல தனி மற்றும் குழு நடன நிகழ்ச்சிகளை சபைகளில் மற்றும் கோவில்களில் வழங்கியுள்ளார். பொள்ளாச்சி தமிழ் சங்கம், காஞ்சி காமக்கோடி ட்ரஸ்ட், மதுரை தமிழிசை சங்கம் மற்றும் டெல்லி தமிழிசை சங்கம் போன்ற புகழ்பெற்ற மேடைகளில் அவர் தனது நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார். அமெரிக்கா, கனடா, கொழும்பு, மஸ்கட் மற்றும் துபாயில் தனது குருவின் நடன நாடகங்களில் நடித்துள்ளார். ஸ்ரீமதி சத்யா சிவசக்தி சண்முகம் பிரபவம், நவரச நாயகி, மாருதி மகிமை மற்றும் ஸ்கந்த புராணம் போன்ற நாடகங்களை நிகழ்த்தியுள்ளார். பல ஆண்டுகள் கழித்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்சி அளித்து பல கோவில்களில் வருடம் முழுதும் நிகழ்ச்சி வழங்கும் வாய்ப்புகளை வழங்கியுள்ளார். அவர் நாட்டிய திலகம் மற்றும் நவரச நாயகி என்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார். அடுத்த சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். திரு செல்வகுமார், மக்களால் ஆனந்த செல்வகுமார் என அழைக்கப்படுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர். எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமாவை முடித்த பிறகு அவர் சென்னையில் வேலை செய்தார். ஆனால் தொழில் முனைவோர் மாற வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தது. 19 வயதில் ரூபாய் 40,000 முதலீட்டில் UPS மற்றும் இன்வெர்ட்டர்கள் உற்பத்தி செய்ய தொடங்கி முதல் ஆண்டில் ரூபாய் 3 லட்சம் வருமானத்தை அடைந்தார். வாடிக்கையாளர் சேவை மற்றும் கடின உழைப்பின் மூலம் மாருதி குழுமத்தை உருவாக்கினார். தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி UPS, சூரிய ஆற்றல், CCTV தீர்வுகளில் 50,000த்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறார். இது மாருதி குழுமத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 84 கோடி ஆகும். கல்வியின் மூலம் சமூக முன்னேற்றத்தை நம்பிய அவர் வறுமையில் உயர்கல்வியை நிறுத்தும் மாணவர்களுக்கு உதவ ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை நிறுவினார். இப்பொழுது இவ்வமைப்பு மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல், வேளாண்மை உள்ளிட்ட படிப்புகளில் 982 மாணவர்களுக்கு உதவுகிறது.
அவரது சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு அவருக்கு மாநிலத்தின் உயரிய குடிமகன் விருதான ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கியுள்ளது. இந்த விருதை 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சுதந்திர தின விழாவில் வழங்கினார். மேலும் ஆன்சங் ஹீரோஸ் 2023 என்ற விருதினை மெட்ராஸ் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் வழங்கியுள்ளது. ஹியூமன் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020 GIST சிங்கப்பூர் வழங்கியது. சாதனை தமிழன் விருது 2019இல் கலாம் விருதுகள் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்டது. நன்றி. நமது அடுத்த பாட்டு பிரம்மமுக்கட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் மாலதி. ஆமாம், சொல்லு. இந்த பாடலை எதை பற்றி குறிக்கிறது? பிரம்மமுக்கட்டை பாடல் நிச்சயமாக ஒரு அழகான ஆன்மீக கருத்தை கொண்டுள்ளது. இது அனைத்து உயிரினங்களும் ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடுகள் என்றதை கூறுற வகையில் அமைஞ்சிருக்கு. ஆமாம், இது நதிகளை பல இருந்தாலும் கடலில் கலந்து ஒரே நீராக மாறுவது போல இருக்கிறதில்ல. அதை அனைத்து உயிர்களும் ஒரே ஆத்மாவால் இயக்கப்படுகின்றன என்று கூறுகிறது. அப்படித்தானே? அதே தான். இதில் குறிப்பாக பெருமாள் என்னும் வடிவில் கடவுளின் சக்தி ஒவ்வொரு உயிரிலும் உள்ளது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஓ, இதை தான் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. அதே தான். பிரம்மமுக்கட்டை பாடல் கோலாட்டம் கொண்டு ஆடப்படுது மாலதி. ஓகே, மனிதன் மட்டும் இல்லாமல் விலங்கு, தாவரங்கள், இயற்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பிரம்மத்தை நாம் காண உணர்வு தருகிறது. கரெக்டா? அதே தான். கோலாட்டம் கோலக்கட்டையை தட்டி குழுவாக பெண்கள் பொதுவாக எப்பெல்லாம் ஆடுவாங்க? ஆடி திருவிழா, பொங்கல், தீபாவளி, கோடை விழா போன்ற திருவிழாக்களில் கோலாட்டம் பிரபலமாக நடக்கும். குறிப்பாக தெற்கு தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் சில பகுதிகளில் இது நடக்குது. அதுவே கோலாட்டம் நடக்கும் முக்கிய கோவில்களை பற்றி இருக்கின்றன இல்லையா? நிச்சயமா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் கிராமப்புற கோவில் போன்றவை மிகவும் பிரபலமான இடங்கள். బ్రహ్మముక్కటే పరబ్రహ్మముక్కటే ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾಪುರೇ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾಪುರೇ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಕಂದುವಗು ಹೀನಾಧಿಕ ಮೂಲಿಂದುಲೇವು ಅಂತರಿಗೆ ಶ್ರೀಹರೇ ಅಂತರಾತ್ಮ ಕಂದುವಗು ಹೀನಾಧಿಕ ಮೂಲಿಂದುಲೇವು ಅಂತರಿಗೆ ಶ್ರೀಹರೇ ಅಂತರಾತ್ಮ ಹರೇ ಅಂತರಾತ್ಮ ಶ್ರೀಹರೇ ಅಂತರಾತ್ಮ ఇందులో జంతు కులమింతానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతు కులమింతానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾಪುರೇ ತಂದನ
రాజు నిద్రించు నిద్రయునొకటే అంటనే బంటు నిద్ర నదియునొకటే నిండార రాజు నిద్రించు నిద్రయునొకటే అంటనే బంటు నిద్ర నదియునొకటే మెండైన బ్రహ్మనుడు మెండు భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటే మెండైన బ్రహ్మనుడు మెండు భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే ఈ సరి భూమి ఒకటే కడగి ఏనుగు మీద కాయు ఎండొకటే ఉదమిసు నకము మీద పొలయు ఎండొకటే కడుపుణ్యులను పాప కర్ములను సరికావ జడయు శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటే బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొక్కటే తందనాలాగి తందనానా పురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా அடுத்த பாடல் ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம். மலர் போன்ற புன்னகையுடன் 100 சூரியர்களில் பிரகாசத்தை உடையவனான அந்த இறைவனை நினைவில் கொண்டு ஹன்சிதா சாய் மற்றும் பிரணிதா ஸ்ரீ இந்த ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். जगज्जालपालं गजत्कण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालं नभो नीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं भजेऽहम् सदाम्बोधिवासं गलत्पुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं गदाचक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चारुवक्त्रं भजेऽहं भजेऽहम् रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराभारहारं चिदानन्दरूपं मनोव्यस्वरूपं धृतानेकरूपं भजेऽहं भजेऽहम् जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानदीनं जगज्जन्महेतुं सुरानीकहेतुं त्रिलोकैकसेतुं भजेऽहं भजेऽहम् कृताम्नायगानं खगाधीशयानं विमुक्तेर्निदानं हरारातिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेऽहं भजेऽहम् समस्तामरेशं द्विरेवाभकेशं जगद्विम्बलेशं हृदाकाशदेशं सदा दिव्यदेहं
தாண்டவத்தை பற்றி ஏதாவது தெரியுமா மாலதி? சொல்லுங்களேன் சுகன்யா, கேட்டுக்கிறேன். தாண்டவம் அப்படிங்கிறது பவுண்டரிலெஸ் அல்லது அகத்தை தாண்டி செல்கின்றது அப்படிங்கிற தத்துவம். இதில் தாண்டு என்பதன் அர்த்தம் அகம் அல்லது எல்லையை தாண்டுதல். எல்லோரும் கொஞ்சம் கவனமாக பார்க்கவும் கேட்கவும் ப்ளீஸ். எல்லையற்ற சக்தியை உணர்த்துவதுதான் தாண்டவம். தாண்டவம் சிவனுக்குரியது. அவன் உச்சமான சக்தியை, ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி. இதில் பல வகை இருக்கு. ஒரு சிலதை சொல்கிறேன். சந்தியா தாண்டவம், ஆனந்த தாண்டவம், சம்ஹார தாண்டவம், திரிபுர தாண்டவம். சுகன்யா, இதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்களா? சொல்லுங்க கேட்போம். ராவணன் சிவனின் மிக தீவிர பக்தனாம். கைலாயம் சென்று சிவனை பாடும் பெருமையை பெற்றானாம். கையில் இருந்த பத்திரத்தில் 1008 பாடல்களை இயற்றினானாம். இதை தான் சிவதாண்டவம் சோத்திரம்னு சொல்லுவாங்க. ஈசன் ராவணின் இசையில் மெய்மறந்து இருந்தாராம். பார்வதி தேவி ராவணன் மலை உச்சியில் வருவதைக் கண்டால் சிவனை எழுப்ப முயன்றாராம். சிவன் இசையில மெய்மறந்து இருந்தானாம். அப்பொழுது ராவணன் கைலாயத்தில் உச்சியை அடைய விரைந்த வந்தானா. சிவன் கண்களை திறந்ததும் ராவணன் மலையிலிருந்து கீழே டபேல்னு சரிந்தானாம். அதன போது அவனது மத்தளம் மலையில உரசி கொண்டே சென்றதான். கைலாயத்தில் தென்முகத்தில் ஒரு வடு கூட உருவாச்சான். இப்படிப்பட்ட தாண்டவத்தை தரையில் ஆடுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஹரிதா பானையில் ஆட போகிறாங்க. பார்க்கலாமா? நம்மளும் பார்க்கலாமே. जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवम्. जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्ट पावके किशोर चन्द्रशेखरे रतिः प्रतिक्षणं मम. जटाभुजंग पिंगल स्फुरत् प्रणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्द सिन्धुर स्फुरद्वगुत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरि. ॐ नमः शिवाय. सदा शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहम्. ॐ नमः शिवाय. प्रफुल्ल नील पंकज प्रपंच कालिमप्रभावलम्बि कण्ठकन्दली रुचि प्रबद्ध कन्धरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मखच्छिदं गजच्छिदान्धकच्छिदं तमन्तकच्छिदं भजे. अखर्व सर्व मङ्गलाकलाकदम्ब मञ्जरी रस प्रवाह माधुरी विजृम्भणा मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मखान्तकं गजान्तकान्धकान्तकं तमन्तकान्तकं भजे. इदं हि नित्यमेव मुक्तमुत्तमम्
उत्तमोत्तमं स्तवं पठन् स्मरन् ब्रुवन् नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्त विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्त विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनो இந்திய தேசிய பறவை மயில்னு எல்லாருக்கும் தெரியும். அதன் அழகின் அடையாளமாக கருதப்படுது. மயிலின் தோகை நீலம், பச்சை, தங்கம் மற்றும் வெண்மையான நிறங்களில் மின்னும். இதன் தோகைகளை விரிக்கும் போது ஒரு அருமையான காட்சியாக இருக்கும் இல்லையா மாலதி? சுகன்யா, இப்பொழுது எனக்கு புரியுது நம்முடைய அடுத்த பாடல் மயில் நடனம் என்று. நிச்சயமா. மயில்கள் குறிப்பாக மழை காலத்தில் அழகான நடனத்தை ஆடி கவர்ந்திழுக்கின்றன. தோகைகளை விரித்து ஆடுவது மயிலின் தனிச்சிறப்பாகும். இதன் மூலம் மழை வரப்போகுது அப்படிங்கிறத விவசாயிகளும் மற்றும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னறிவிப்பதாக பயன்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக அதுதான் மயிலின் தனி சிறப்பு. மேலும் மயில் இந்திய புராணங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. முருகனின் வாகனாகவும் கண்ணனின் கிரீடத்திலும் தோகையாகவும் மயில் காணப்படுகிறது. அந்த மயிலின் தோகையை கொண்டு சஹஸ்ரா மயில் நடனம் ஆட இருக்கிறாங்க. அதை பார்க்க ஆர்வமாக தான் இருக்கோம் எல்லாரும். இந்த நிகழ்ச்சியில் மயிலின் அழகையும் அதன் பாரம்பரியத்தையும் நாமே உணர்ந்து ரசிக்க முடியும். சகஸ்ரா மிக திறமையை கொண்டுள்ளவள். அவள் பற்றி சில வரிகள். செல்வி சகஸ்ரா பாலமுருகன் மற்றும் மாலதி ஆகியோரின் மகள். ஸ்ரீ சைத்தன்ய டெக்னோ பள்ளியில் 6ஆம் வகுப்பில் படிக்கிறாள். அவள் கலை, நடனம், கைவினை மற்றும் நீச்சலில் ஆர்வம் கொண்டவளாக இருக்கிறாள். Thank you.
கண்ணன் அழகா தவழ்ந்து சென்று மண்ணை உண்டு தன் சிறு வாயில் இந்த அகிலத்தை காட்டி அன்னை யசோதாவை மைசிலிர்க்க வைத்தான். வெண்ணெய் உண்டு வேல்விழியோடு அவன் இல்லாத பல லீலைகளை செய்தான். காளிங்கன் சிரம் மீது ஏறி நர்த்தனம் புரிந்தான். அவன் செய்த லீலைகள் எவ்வளவு அருமையாக இருந்தாலும் அவன் கூறிய அங்கு இங்கு என்று தேடாதே, உன்னில்தான் நான் இருக்கிறேன் என்பதின் பொருளில் மீரா தன்னையே கண்ணனாக உணர்ந்தார். அதேபோல் ஆண்டாள் தனது மனதில் கண்ணனை இருப்பதை உணர்ந்தார். இப்போது பர்ணிதா அந்த பாட்டிற்கு முழு ஆர்வத்துடன் ஆடப்போகிறார். தகதரி குகுந்தன கிட தகதீம் தகதரி குகுந்தன கிட தகதீம் தகதரி குகுந்தன கிட தகதீம் स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरि सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा भोगदाप्त सुलभा सुपुष्पगन्धकलवा भोगदाप्त सुलभा सुपुष्पगन्धकलवा कस्तूरि तिलक महिमा मम कान्तनन्द गोपगन्ध स्वागतं कृष्णा मुष्टिकासुरचानूरमल्ल विशारद मधुसूदना मुष्टिकासुरचानूरमल्ल विशारद कुवलय पीठा मर्दन कलिङ्गनर्तन गोकुलरक्षण सकल सुलक्षण देवा मर्दन कलिङ्गनर्तन गोकुलरक्षण सकल सुलक्षण देवा शिष्ट जनपाल संकल्प कल्प कल्प शतकोटि असम पराभव धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा मधुर मधुर रति साहस साहस ब्रज युवती जन मानस पूजित मधुर मधुर रति साहस साहस ब्रज युवती जन मानस पूजित शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा कृष्ण शरणागतं कृष्णा स्वागतं कृष्ण कृष्णागतं कृष्णा स्वागतं कृष्ण शरणागतं कृष्णा स्वागतं कृष्ण शरणागतं कृष्णा யா தேவி சர்வபூதேஷு. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஆம், கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவியானவள் அனைத்து உயிர்களிலும் தாவரங்களிலும் மரம் செடி கொடி பரப்பன ஊர்வன மிதப்பன மற்றும் மிருகங்கள் மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் உறைந்திருக்கும்
உயிர் சத்தாகவும் ஜீவசக்தியாகவும் ஆன்மாவாகவும் அமைகிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் 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 கோடி நமஸ்காரம். அன்விதா சாய் இந்த பாட்டுக்கு நடனம் ஆட போகிறாள். ॐ जय त्वं देवी चामुण्डे जय भूतापहारिणि जय सर्वगते देवी कालरात्रि नमस्तुते जय त्वं देवी चामुण्डे जय भूतापहारिणि जय सर्वगते देवी कालरात्रि नमस्तुते जयन्ती मङ्गला काली भद्रकाली कपालिनी दुर्गा शिवा क्षमा धात्री स्वाहा स्वाहा नमस्तुते या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्मै 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 नमो नमः. मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्तुते सृष्टि स्थिति विनाशनां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमस्तुते शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वशक्ति हरे देवी नारायणी नमस्तुते या देवी सर्वभूतेषु नातिरूपेण संस्थिता नमस्तस्मै 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 नमो नमः नमस्तस्मै 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 नमो नमः नमस्तस्मै 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 नमो नमः नमस्तस्मै 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 नमो नमः. ரக்ஷிதா ஸ்ரீ பாம்பு நடனம் ஆட வந்திருக்கிறார்கள். நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதாளத்தில் குடி போகும் பைக்குள் பாம்பே ஆடி பாடி நின்று விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே.
tom di. Detta tom tirgidom detta tom tirgidom detta tom tirgidom tom. Detta tirgidom taka detta tirgidom taka tirgidom ta. குற்றமற்ற சிவனார்க்கு குண்டலமானாய் குறும் திருமாலினிற்கு குடையானாய் கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய் கரவாமல் நின்று விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே 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 விளையாடு பாம்பே. இப்பொழுது குருவையும் சிறப்பு விருந்தினரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். குரு நடனமணிகளை சிறப்பிப்பார். ஹன்விதா சாய் ரெட்டி. அடுத்ததாக ஹரிதா. அடுத்து சஹஸ்ரா. அடுத்து பர்ணிதா ஸ்ரீ ரெட்டி. அடுத்ததாக ரக்ஷிதா ஸ்ரீ. நடனமணிகள் குருவை கௌரவிக்கும் தருணம் இது. அண்ணாதுரை அவர்கள் ஒப்பனையாளரை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சிகை அலங்காரம் கலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்து ஒளி சிறப்பாக அமைத்து கொடுத்த பழனி அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணின பாலா அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக அமுதா அவர்கள் ஒப்பனையாளர், அவரை மேடை கழிக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு அழகா தொகுத்து வழங்கிய திருமதி மாலதி அண்ட் திருமதி சுகன்யா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புள். 2 பேருமே நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 7:30-8 மணி வரைக்கும் என் கூட தான் உட்காந்து திருப்பி நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம் மேம், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு ஃபுல் கண்டென்ட்டை ரொம்ப அழகாக டிராஃப்ட் பண்ணினாங்க. திருமதி மாலதி அண்ட் திருமதி சுகன்யாக்கு அரங்கம் நிறைந்த கரகோஷம் கொடுக்கலாம். மிஸ்ஸஸ் மாலதியோட சிஸ்டர் தான் ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணினாங்க. நீங்களும் மேடைக்கு வரணும். ஆக்சுவலாக க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். பீயிங் அன் ஆங்கர் எனக்கு தெரியும், ஒரு ஹோல்ட் பண்ணணும் ஒரு க்ரௌடு அப்படின்னாக்க பேசாமல் இருக்க வைக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ பேசும்போதே பின்னாடி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஹோல் க்ரௌட் டைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். ரொம்ப அழகாக க்ரௌடை வந்து கவர் பண்ணுற மாதிரியான கதைகள் ஃப்ரேம் பண்ணினாங்க. விநாயகர் கதை பிடிச்சி வச்சா பிள்ளையார்னு சொல்கிறோம், எப்படி யாருக்கும் தெரியறதில்ல, எல்லாம் பிடிச்சி வைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழகான தாத்பரியத்தை விளக்கினாங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டோரியாக ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஒன்ஸ் அகேன் இன்றைய நிகழ்ச்சி இது வந்து ஒரு ரதம் மாதிரி. அந்த ரதத்தின் சாரதியாக இருந்த 2 சாரதிகள் 3 சாரதிகளுக்கும் மிகப்பெரிய கரகோஷம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பசங்களுக்கு என்னென்னைக்குமே பசுமையாக இருக்க செய்வதற்காக இங்க வந்திருக்கிற எங்க கேஜேவி சாரை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திருமதி சத்யா சந்திரசேகர் அவர்களை நிகழ்ச்சி குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி பணிவன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிஜமாவே ஒரு டவுட் வந்துடுச்சு. இவங்க வந்து இனி சலங்க பூஜையா இல்லைன்னா அரங்கேற்றமா இல்லை மார்கழி மாத சீசனில் ட்ரெயின் டான்சர்ஸ் அந்த ப்ரோக்ராமான்னு எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அஃபிஷியலி சலங்க பூஜைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல் தடவை மேடையை ஏறுறது. ஆனால் இந்த குழந்தைங்க அந்த மாதிரி பார்த்தா தெரியவே இல்லை. என்ன கான்ஃபிடென்ஸ் அவங்களுடைய ஃபேஸில், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆடினாங்க. ஒரு துளி இங்கேயோ அங்கேயோ பார்க்கவே இல்லை, ஒரு பயம் இல்லை. ஸோ எனக்கு டவுட் வந்துருச்சு, நிஜமாவே இது சலங்க பூஜை தானா இல்லை சும்மா என்னை கூப்பிட்டாங்களான்னு ஒரே டவுட் வந்துருச்சு. அவ்வளோ அழகாக பண்ணாங்க இந்த குழந்தைங்க. 1 hour ஆடினாங்க, நான் ஸ்டாப்பாக ஆடினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துக்கும் நீங்கள் போயிருப்பீங்க. சில இடத்துல சில டான்ஸ் கிளாஸஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக போகும், முடியும் போதும் ஸ்லோவாக போகும். நம்ம அடிக்கடி வந்து கிளாக்கை பார்ப்போம் இல்லை வாட்சை பார்ப்போம் எப்போ முடியும்னு. ஆனால் இந்த குழந்தைங்க 1 hour ஒரு பாமா மின்னல் மாதிரி ஜஸ்ட் ஒரு மின்னல் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நம்ம மனசில் தோன்ற அளவுக்கு அழகாக பண்ணாங்க. இந்த குழந்தைங்க கேட்ட போது எல்லாருமே 9 வயசு 10 வயசு 11 வயசுக்குள்ள தான். இந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி மேடையை ஏற்றுறதே பெரிய விஷயம். அவங்களுடைய நிறுத்த ஆஸ்பெக்ட், அதாவது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துடலாம், கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்துடலாம். பட் அந்த அபிநயம் அதாவது அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நவரசமும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லை. வெல் ட்ரெயின் டான்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ
அதே மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிச்சுட்டு பண்ணாங்க. நம்மளாலும் ஒரு 2 நிமிஷம் சிரிக்க முடியாது. அதே மாதிரி சிரிச்சுட்டே இருந்தால் பயங்கர வலிக்க ஆரம்பிச்சு. பட் ஃப்ரம் புஷ்பாஞ்சலி டில் தி எண்ட் என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ், என்ன ஒரு எனக்கு இந்த 5 பசங்களை யார் பார்க்குறதுன்னே தெரியல. ஒருத்தர் வந்து பயங்கரமாக போட்டி போட்டு ஆடினாங்க. அந்த அளவுக்கு யாரை பார்க்குறோன்னு தெரியல. ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு அவங்களுடைய 100% பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து மெயினாக பாராட்ட வேண்டியது குரு சரண்யா அவர்களை தான். ஏன்னா இவங்க வந்து என்ன குழந்தைகளுக்கு என்ன வருமோ அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குரூப்பாக ஆடினாங்க. அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணாங்க. 2 பேர் ஆடினாங்க. சோலோ பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க. அவங்களுடைய டேலண்ட்டை கொண்டு வரதுக்காக அவங்க டீச்சர் ஒன்றும் அதுவும் ஒரு ஐட்டம். அந்த சோலோலேயே எவ்வளோ வெரைட்டி. இந்த ஹூலா லூப்ஸ் எல்லாம் நம்மளால சுற்றவே முடியாது. ஒரு 2 சுற்றி நம்ம சுற்றி விழுந்துருவோம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க அவ்வளோ ஆடினாங்க. அண்ட் இது அந்த மயில் நடனம் எவ்வளோ நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அண்ட் தட்டு நடனம், அதாவது தட்டு நடனமே கஷ்டம். அதுவும் இந்த சர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழவழன்னு இருக்கும். எனக்கு கண்ணெல்லாம் வந்து அவங்க காலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எங்கே விழுதுருவாங்களோன்னு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கீழே வந்து வழவழன்னு இருந்தது. அதெல்லாம் அவ்வளோ சேலஞ்சிங்காக பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். பானை மேலே நார்மலாக ஆடலை. இந்த குழந்தை காலை தூக்கி இப்படி அந்த போசஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட் போசஸ். எல்லா போசஸுமே ஐயோ நான் அவங்கள பாராட்டி ஆகணும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக காலை தூக்கி, அதுவும் சலங்க பூஜை மாதிரியே இல்லை, காலை தூக்கி அண்ட் என்னென்னமோ எல்லாம் இன்ட்ரிகேட் போசஸ்லாம் கொடுக்க வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாமே இந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக ஆடினாங்க. இவங்களை டீச்சரை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் சரி அப்ராட்லேயும் சரி நிறைய குரூப் ப்ரொடக்ஷன்ஸ், எங்கள் டீச்சரோடைய ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அதில் கந்த புராணத்தில் வந்து ஒரு நாள் 7 நாள் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு ரோல் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு நாள் சிவன், இன்னொரு நாள் பார்வதி, இன்னொரு நாள் முருகர். அதில் ரொம்ப முக்கியமான ரோல், சிக்னேச்சர் ரோல்னா வீரபாகு. நமக்கு வீரபாகுன்னா யார் ஞாபகம் வரும்? அந்த சிவாஜி கணேசன் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த வீரபாகு, அந்த மிடுக்கு, அந்த நடை, அதே மாதிரி தான் நீங்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா. அதாவது அந்த முருகர் இருப்பார், மெயின் ஹீரோ முருகர் தான். முருகர் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவங்க அந்த என்ட்ரி கொடுக்கும் போது ஒரு அப்ளாஸ், நீங்கள் இன்னைக்கு கொடுத்தீங்கல்ல அந்த மாதிரி விசில் பறக்கும். அவ்வளோ அப்ளாட் பண்ணுவாங்க அவங்க என்ட்ரி பண்ண உடனே. மறுநாள் வள்ளி கல்யாணம். வள்ளி கல்யாணம்ன்றது ரொம்ப அந்த முருகருடைய அந்த லவ் சீக்வென்ஸ் யாருக்குமே தெரியாது. இவங்க தான் வள்ளியாக பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி வீரபாகுவாக பண்ணாங்கன்னு. அண்ட் மோரோவர் நாங்கள்லாம் பண்ணும் போது 15-20 பேர் குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அந்த சீஃப் கெஸ்ட் வரவங்க இவங்களை பற்றி தான் ரொம்ப புகழ்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 லைன்ஸ் சொல்லாமல் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நான் இவங்களை சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம், அதாவது எக்ஸ்பிரஷன் குவீன். அவ்வளோ எக்ஸ்பிரஷன், அவங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ். இந்த குழந்தைகளை எனக்கு ஆடும் போது குட்டி சரண்யாக்களை தான் நான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக பண்ணாங்க. எக்ஸ்பிரஷன் அதான் நான் சொல்கிறேன், அரங்கேற்றம் லெவல்லையே இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இப்போ நம்ம சொல்லி கொடுக்கணுன்னா பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். இந்த குழந்தைங்க இந்த சலங்க பூஜையில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நல்லா கிளாப் பண்ணலாம் இந்த குழந்தைக்கு. அண்ட் எங்கள் டீச்சருக்கு சரண்யா மேலே பயங்கர ஒரு நல்ல எதுவாக இருந்தாலும் கூப்பிடு சரண்யாவை வந்து உடனே அவள் பண்ணுவாள். இவங்களும் அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வருவாங்க. அவ்வளோ குருபக்தி. இப்போ வந்து எல்லாருமே அதை கற்றுக்கணும் இவங்களை பார்த்து. டீச்சர் ஃபோன் பண்ணாலே நாங்களா கிண்டல் பண்ணுவோம், எழுந்து நின்று ஃபோனில் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு குருபக்தி. அதனால தான் இந்த லெவலில் இவ்வளோ நல்ல இந்த லெவலில் இருக்காங்க அவங்க. அதே மாதிரி இவங்களோட கிளாஸ் பற்றியும் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் என்னென்ன அசிஸ்டன்ஸ் வச்சு எடுக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை தட்டளவு பேட்ச்லேருந்து சீனியர் பேட்ச் வரைக்கும் நான் மட்டும்தான் எடுப்பேன். நான் சொன்னேன் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் 4-5 பிரான்ச் பண்ணலாமே, எடுக்கலாமே அப்படின்னா. எனக்கு 4-5 பிரான்ச் கமர்ஷியலாக போகணுன்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தான் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு தெரியும், அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க? ஜஸ்ட் லைக் தட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவங்களுக்கு more than 30 years ஆஃப் டான்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு இருக்குது. ஏதோ ஒரு பேருக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு அவங்களுமே பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் டீச்சர். இந்த மாதிரி ஒரு டீச்சர் குழந்தைகளுக்கு வந்து நான் தான் சொல்லுவேன்,
நீங்கள் சலங்கை பூஜை சூப்பராக பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சர் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அண்ட் அரங்கேற்றம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்க பண்ணணும். இந்த குழந்தைங்க அரங்கேற்றம் பண்ண எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். இன்றைக்கி பயங்கர பவர் பேக்ட் பர்ஃபார்மன்ஸ். அரங்கேற்றம்னா இன்னும் என்ன லெவலில் இருக்கும்னு நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம். இப்போ வந்து மலேசியா போனாங்க, சிதம்பரம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆர்ஆர் சபாவில் இப்போ டிசம்பரில் சீசன் டைமில் ப்ரோக்ராம் வாங்கியிருக்காங்க. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர் நடுவில் ஆடி குழந்தைங்களை பக்கத்தில் ஆட வைப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வைப்பாங்க. சீனியர்ஸை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறது ஈஸி. ஆனால் இவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர். அண்ட் நெக்ஸ்ட் பேரண்ட்ஸை பற்றி சொல்லணும். பேரண்ட்ஸ் அதாவது தன்னுடைய குழந்தைய வந்து டான்ஸ்ன்னு சேர்க்கும் போது ஏனோ தான் மூளைக்கு மூளை டான்ஸ் கிளாஸ் இருக்குது, ஏதோ ஒரு டான்ஸ் கிளாஸில் போய் சேர்க்காம நல்ல ஒரு அருமையான டீச்சரை பார்த்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்தது மட்டும் இல்லாமல் சலங்கை பூஜையும் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் நின்றுட்டு தான் இருந்தாங்க, யாருமே உட்காரல. தன்னுடைய குழந்தைய ஆடுறதை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்து பார்க்கணுன்னு தான் ஆசை. பட் இவங்க குழந்தைங்க டான்ஸில் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆடி ஓடி வேலை செஞ்சு என்ன ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே இந்த ஹால் புக் பண்ணுறதுலேருந்து கேட்ரிங்லேருந்து அண்ட் இன்விடேஷன்ஸ் உங்களெல்லாம் கூப்பிட்றதுலேருந்து ஆடியன்ஸை கூப்பிட்றதுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக மைக்ரோ மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் குழந்தைங்களை சொல்லணும், இந்த காலத்து குழந்தைங்களுக்கு 10 கை 10 காலோடு தான் பிறக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்லேயே பயங்கரமாக புடிச்சு எடுக்கிறாங்க. அங்கே வேற டியூஷன் போகணும் அண்ட் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. இந்த குழந்தைங்க டான்ஸ் கிளாஸ்க்கு நார்மலாக வராமல் அந்த இன்டென்ஸ் ப்ராக்டிஸ், அதாவது சலங்கை பூஜையோடைய இன்டென்ஸ் ப்ராக்டிஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட்டு, எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க் சைட் பை சைட் இந்த இதுவும் பண்ணாங்க. வந்து கற்றுக்கிட்டது இல்லாமல் ஏனோ தானோன்னு மிஸ் எதாவது சொல்லட்டும் நான் எதாவது பண்ணிட்டு போகிறேன்னு இல்லாமல் மிஸ்ஸு என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக உள் வாங்கி இன்னைக்கு 100% கொடுத்துருக்காங்க ஸ்டேஜில். இதில் வேற ஒரு குழந்தைக்கு நேற்று பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கை ஸ்லிப் ஆகி வீங்கி போய் ரொம்ப பயந்துட்டான். அந்த பாம்பு டான்ஸ் பண்ணவளுக்கு முடித்தோடனே அங்கே போய் அவ்வளோ இமோஷ்னலாக அழுத அவ்வளோ யாருக்குமே தெரியாது, நான் சொல்லலைன்னா அவ்வளோ அழகாக பண்ணாங்க இந்த குழந்தைக்கு. இந்த வயசில் இந்த டெடிகேஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. இந்த குழந்தைங்களுக்கு அழகாக டான்ஸ் வருது. ஸ்டாப் பண்ணாமல் என்னென்ன உங்கள் டீச்சர் அருமையான டீச்சர் இருக்காங்க, என்னென்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டே இதுதான் கற்றுக்கிற வயசு. ஒரு வயசுக்கு போனால் நிறைய பயங்கரமாக இதுவாகிடும். ஸோ கற்றுக்கும் போது இப்போவே அழகாக கற்றுக்கிட்டு நல்ல அவுட் ஷைன் பண்ணணும். நெல் ஆடியன்ஸ் இன்னைக்கு ஒரு சண்டே ஈவினிங் வீட்லேயே ஹாயாக உட்காராமல் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். வந்து எனக்கு விசில் சத்தம்லாம் கேட்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விசில். அண்ட் இதை வந்து மோஸ்ட்லி இதில் அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆடியன்ஸ் என்ன பின்னாடி திரும்பி பார்க்கல, பட் உங்களுடைய கிளாப்ஸ் அண்ட் உங்களுடைய விசில் சத்தம்லாம் அவ்வளோ பவர் பேக்டாக இருந்தது. அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு இதுதான் மெமரி. எவ்வளோ வருஷம் போனாலுமே மெமரி இதுதான். இந்த சமயத்தில் எனக்கு கிளாப் பண்ணாங்க அப்படின்னு. பட் அதுதான் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ், இவ்வளோ இந்த டைம்லேயும் இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மனோகர் சார், அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அவர் ஃபோட்டோ ஷூட் இருந்தது. அவர் நான் சொல்லிட்டு இருந்தேன் சார் மழை பெய்யுது. அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நல்லா நடக்கும். அந்த சாமியே பிளெஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இது வெதர் கொடுத்துருக்காரு. கேஜேவி சார் அது அவர்லாம் வந்து பெரிய டான்சர்ஸ்க்கெலாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கு வந்திருக்காங்க. எவ்ரிதிங் ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் டீச்சர். வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் ரொம்ப பெரிய அவர் வந்து இங்கேயும் ஓடிட்டு இருக்காரு, விட்டு அவரே டான்ஸ் பண்ணிடுவார் போல இருக்கு. அந்த மாதிரி அவர் ஆடியன்ஸ் பேரண்ட்ஸ் என்ன ஒரு கோஆப்ரேட்டிவான பேரண்ட்ஸ். எப்பவுமே குரூப்னாலே சண்டை போட்டுப்பாங்க. இந்த இவங்கெல்லாம் அவ்வளோ கை கொடுத்து அவ்வளோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வெரி டேலண்டட் சில்ட்ரன் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்தது. இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன். இந்த குழந்தைங்க மேலும் நல்ல பெரிய லெவலுக்கு போவாங்கன்னு எனக்கு ஒரு பாசிட்டிவான சைன் இது. ஸோ என்னை கூப்பிட்டதுக்கு சரண்யா மேடம்க்கும் அண்ட் ஆடியன்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் திரு செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தைங்களோட டான்ஸை பார்த்து ஒரு பிரமிச்சு போய் உட்காந்துட்டோம். ஒரு இந்த இல்லை எல்லாம் ஒரு மேபி ஒரு 10, 11, 12 வயசுக்குள்ளார இந்த குழந்தைங்கள்ட்ட இவ்வளோ திறமைகளா, பின்னாடி நான் ரவியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். வந்து ஒரு அசாத்திய திறமைகளை, ஈவன் கன்னியப்பனோட குழந்தை ஹரிதாவே நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். என்ன எனர்ஜி, என்ன பவர்! மறுபடியும் நம்மளுடைய பலத்த கரவொலியின் மூலியமாக அத்தனை குழந்தைங்களுக்கும் அந்த குழந்தைங்களை உருவாக்கியிருக்க அந்த இங்கே உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்தாங்க டீச்சரு. அது குழந்தைங்க ஆடும்போது எவ்வளவு ரசித்தாங்க, அந்த டீச்சரோட முகத்தில் உள்ள சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களை எப்படி உருவாக்குறோமோ உருவாக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ், எஸ்பெஷலி வென் இட்ஸ் கம்ஸ் டு பரதம் வந்து வெறும் கலை அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு வாழ்வியல் முறையாக தான் நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பரதத்தில் வந்து எப்படி லைஃப்பில் வந்து இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சோகம் எல்லாத்துலேயும் ஒரு கலந்த 2 பக்கம் இருக்குன்றாங்களோ, பரதத்தில் வந்து நடனம் ஆடும்போது 2 கைகள் 2 கண்கள் அப்படின்னு எந்த பரதத்தினுடைய எல்லா அசைவுகளும் 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ஆடக்கூடிய தன்மை நாளைக்கு இந்த குழந்தைங்களுக்கு பரதம்ன்றது வெறும் நடனமாக இல்லாமல் யாரெல்லாம் பரதநாட்டியத்தில் இருக்காங்களோ அதை கற்றுக்கக்கூடிய இந்த குழந்தைங்க நாளைக்கு வாழ்வியல்லையும் எல்லா பக்கங்களையும் பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய அந்த கலையை இந்த பரதம் கற்றுக் கொடுக்குது. அப்படி ஒரு கலையை இந்த குழந்தைங்களுக்குள்ளார கொண்டு போயிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் மிக அற்புதமாக நடனமாடிய குழந்தைகளுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பொதுவாக மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு முழு முதற் காரணமாக இருந்த மிகப்பெரிய பில்லர் சப்போர்ட்டாக இருந்தது அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஒவ்வொரு குழந்தையோடைய பேரண்ட்ஸாக நம்ம கூப்பிடலாம், மேடைக்கு வாங்க. குழந்தைங்க அந்த பேரண்ட்ஸ் 2 பேரையும் சேர்த்து நிற்க வச்சு ஷால் போத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லும் விதமாக அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சார். நீங்கள் உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலில் இங்கே வந்து குழந்தைங்களை பிளெஸ் பண்ணது இட்ஸ் ஆர் ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சத்யா மேம், தேங்க்யூ. உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பீச் கொடுத்தீங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது கைத்தட்டல்கள்லையும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்லையும் தான் இருக்குது. ரொம்ப அழகாக குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ண விதத்தில் ஸ்பீச் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சத்யா மேம். இப்போ குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் மேலே கூப்பிடலாம். ரக்ஷிதா ஸ்ரீயோட அம்மா அப்பா மேல வாங்க. வெட்டிங் ரிசப்ஷன்ல இப்படி நின்று இருப்பீங்க. இதை மீண்டும் உங்களுடைய மலரும் நினைவுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட். அடுத்ததாக ஹன்விதா அண்ட் பர்ணிதா. அடுத்து ஹரிதா. அடுத்து சகஸ்ரா. இப்பொழுது நன்றி உரையாற்ற ரக்ஷிதாவின் அம்மா திருமதி ரேவதி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட சொல்லணும், எங்கள் பாப்பா வந்து நேற்று ரக்ஷிதா ஸ்ரீ நேற்று கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு, கையில் ஸ்லிப் ஆகிட்டு ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள்.
நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் குழந்தைய நேற்றுக்கு எக்ஸ்ரே எடுத்து நல்ல வேளை ஃப்ராக்சர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஏர் கிராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஆனால் நைட்டு எப்படியோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு டேப்லெட் கொடுத்து குழந்தை இந்தளவுக்கு ஆடி இருக்கான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய குரு அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர் மற்றும் உறவுகள், அனைத்து பெற்றோர்களின் உறவுகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் குழந்தைகள், அனைத்து குழந்தைகளும், இங்கு ஆடிய அனைத்து குழந்தைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கும் வீடியோ போட்டோகிராஃபர் அவர்களுக்கும் மற்றும் சவுண்டு கொரியோகிராஃபர் அவர்களுக்கும், ஆங்கர் அவர்களுக்கும் மற்றும் மேக்கப் மேன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.